ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் எங்களோட ஃபேமிலி வீடியோ நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த வீடியோ நாங்கள் தமிழ் நியூ இயருக்கு அடுத்த நாள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. கோயில் ரொம்ப விசேஷமாக இருந்தது. அன்றைக்கி கோயில் போயிட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தை இந்த வீடியோ மூலிமா உங்கள்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் எல்லாரும் தியா குட்டி ஹாய் சொல்லு. குட்டிமா ஒரு சிஸ்டம் ஷட்டவுன். சரி, எல்லாரும் நாங்க காஞ்சிபுரம் கோயில் கிளம்பிட்டோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் கோயிலுக்கு வாங்க பார்க்கலாம். 6:20 6:20 ஆகுது. யாரும் சாப்பிடல பசங்க. நாங்கள் எல்லாம் பால் தான் குடிச்சிட்டு கிளம்பினோம். போகிற வழி தான் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போனோம். கோயில் போயிட்டு பக்கத்தில் வேறு என்னென்ன கோயில் இருக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி இல்லை. போயிட்டு ஆனால் நான் பக்கத்தில் நிறைய கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற பிளானில் தான் கிளம்பிட்டுருக்கோம். கண்ணு இருக்கணும்டா. இது ஒரு கண்ணு, சைடில் 2 கண்ணு, 2 பேர் பார்த்தா ஓட்டு சத்தத்தை கேட்டு மேலே நிமிர்ந்து பார்த்த அந்த ஆடு மலை உச்சியில மேய்ந்திருந்து கொண்டிருந்தது. அந்த ஆடு ஃபுட் சூப்பராக இருக்கும். மீனோ மீனுங்க பாருங்க. வீடியோ என்ன ஒன்று நோண்டிட்டு இருக்கு வீடியோ. டேஷ்போர்டு இது செல் வண்டு, அது பெரிய வண்டு. ஏன் நீ மட்டும் வெள்ளை வண்டா இருப்பீங்க? கார் வண்டு இல்லடி, கரு வண்டு. வெள்ளை வண்டு தாங்க. நான் எங்க உங்கள மாதிரி வெள்ளையா இருக்கேன்? வெள்ளை வந்தா கருப்பா வந்தா. ஆமா, கலரா முக்கியம். அப்பா வந்து அப்பா வந்து பேர்ட்ஸ். சின்ன ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கு கோயில் கிட்ட வந்துட்டோம். மீனும் என்ன சண்டை அம்மாவோட காலையில் உனக்கு சொல்லு, எல்லாரும் கேட்கட்டும். அப்பா டிரைவ் பண்றான்ல, நீ சொல்லு. கார் ஓட்டுறதோட உங்களை வச்சுட்டு ஓட்டுறது கஷ்டமா. சரி, நீ சொல்லு என்ன சண்டை. ஏன் மீனும் அதெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம், மன்னிச்சிட்டோம், ஓடி. பெரிய கோயிலுமா? போற வழிலாம் நல்லா கோயில் நிறைய இருக்கு. என்ன கோயில்னே தெரியல, ஆனா பெருசா இருக்கு. நல்லா கோபுரமும் முன்னாடி பெருசா இருந்தது. இந்த கோயிலை கிராஸ் பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. என்ன கோயில் இதுதான்? இப்போ அந்த வரதராஜ பெருமாள் கோயிலா இல்லை இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலா? அது என்னன்னு தெரியல.
பார்க்கிங் வந்து இங்கே விசேஷமாக இருக்குது, ரொம்ப கும்பலாக இருக்குது. அதனால் அவர் வண்டி வந்து எங்கே ஃப்ரீயாக இருக்கோ அங்கே பார்க் பண்ணிட்டு வரக்கு போயிருக்காரு. இப்போ வந்து நம்ம வந்து கோயில் போய் அப்பா வந்ததுக்கப்புறம் நம்ம கோயில் போய் பார்க்கலாம். எல்லாரும் வந்து 2 மணி நேரம் ஆகுன்றாங்க ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு. எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம காரில் டிரைவிங் அப்படியே பார்க்கணுமே பெருசா. அது வேற, அது வடபழனி கோயில். அம்மன் கோயில் கோபுரம் தூரத்தில் தெரியுது. வட இங்கே வா மேலே கோபுரம் தெரியுற மாதிரி எடுத்தாங்க. இந்த உட்காந்து இல்லை இப்படி வா. அப்படியே தெரியுற மாதிரி நில்லுமா. அங்கே தெரியுறாங்க மூல கோபுரம், அதுதான் நடுவில் கோல்ட் கலரில் கொடிமரம். இது என்ட்ரன்ஸ். அப்படியே சுற்றலாம். மீனு போ, முன்னாடி போ, அப்பாவோட. இங்க இருக்க தண்ணி போ, முன்னாடி போ அப்பாவோட. நிறைய பேர்ட்ஸ் இருக்கு இங்க மரத்துல. வா. ஓ சூப்பரா இருக்கு. எல்லோ கலர் மீன்கள்லாம் பாருங்களேன். ஃபிஷ் நிறைய மீன். கொக்கு பாருங்க, இங்க கொக்கு உட்காந்துருக்கு பாருங்க. அவளை தூக்கி காமிங்க மீனுவை. ஒயிட் ஃபிஷ் ஒன்று இருக்கு அதுல. நல்லா சாத்திருக்காங்கம்மா. பெரிய மீன். போய் பாப்போமா. ஒயிட் கலர் ரெண்டு உண்டு.
அது கோல்டன் கலர். இங்க பாருங்க அம்மா, இங்க பாருங்க கண்ணே. மீனு மீன் எடுத்து காட்டு பழக்க. இங்க இருக்கா மீன்? பொரி போட்டானா வரும். உள்ள போறதுக்கு இதோ இங்க ஒரு வழி இருக்கு, இங்க ஒரு வழி இருக்கு, இங்க ஒரு வழி இருக்கு. ஆனா எல்லாமே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஓபன்ல தான் இருக்கு. இல்லம்மா, கேட் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க பாருமா. ஆஹா. இப்போ போனாங்கடா, மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மீனக்குட்டி நல்ல வளர்த்தா. பெரிய அது காப்பு இங்க தான் ஓபன்ல ஃபுல்லா இருக்கு. போடா, முன்னாடி போடா கண்ணு. இப்படி திரும்பி நில்லுங்க 3 பேரும். சரி போங்க போங்க. போடா மீன் போ. அங்கே போ, அப்பா கிட்ட போ. ஓகே வாங்க. ஆனா இது எல்லாரும் ஹிந்தி தான். இங்கே வந்து ஏன்னு கத்துனாலும் பயப்படாதீங்க. ஏங்க ஆண்டுக்கு புல்லு தானே போடுறீங்க. இன்னொரு போட்டா இன்னொரு தடி புல்லு போட்டா வேணாம் கண்ணு. இன்னும் ஒரே ஒரு தடி. யார் ஒரு தடவை போதும் வாங்க. போட்டாச்சு. அப்போ அவர் சொல்றான். இப்போ எந்தெந்த கோயில் பார்த்துருக்கோம்? காமாட்சி அம்மன் கோயில் பார்த்துட்டு, உலகளத்து பெருமாள் பார்த்துட்டு, அடுத்தது வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயில் போயிட்டுருக்கோம். ஆனால் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது வெளியில். வெயில், செம வெயிலாக இருக்குது. இந்த கோயில் பார்த்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த vlog வந்து அடுத்த வீடியோவாக நான் போடுறேன். இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.